இப்ப டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பெனில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம கண்டிப்பா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஓகே. கண்டிப்பா நாம மெயின்டெயின் பண்ண வேண்டிய ரிஜிஸ்டர் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்ப டிடிஎஸ் அப்படிங்கிற பட்சத்துல செப்பரேட்டா டேலி நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் நம்மளுக்கு தந்துரும். ஆ ஆ அதாவது டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட் எடுங்க, ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட் எடுங்க, டிடிஎஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எடுங்க. ஃபார்ம் 26Q அப்படின்னா ஃபார்ம் 26Q அப்படிங்கிறத எடுத்துருங்க. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் குவார்ட்டர் மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவார்ட்டர் வைஸ் தான் நம்மளுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இங்க நம்ம ஏதாவது எரர் பண்ணியிருக்கோமா, மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளுக்கு வந்து பர்ட்டிகுலரா நாம ரெக்கார்ட் பண்ண என்ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி. அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடட்ல மேபி நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதர் என்ட்ரீஸ் நம்மளுக்கு இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். மத்த பார்ட்டி டிடிஎஸ் இல்லாத வேற பார்ட்டீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம இவங்கலாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இத நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் இங்க நீங்க டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 16,000 அப்படிங்கிறது டிடிஎஸ் டோட்டலா நம்ம டிடக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த குவார்ட்டர்ல. அந்த மந்த்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ண டிடிஎஸ் அதே 16,000 பேமெண்ட் ஆயிருக்கான்னு நீங்க கீழ வந்து பேமெண்ட்க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த பேமெண்ட் பண்ணதுக்கான சலான் வந்து நம்மளுக்கு பேங்க்ல இருந்து செப்பரேட்டா குடுத்திருப்பாங்க. பேமெண்ட் பண்றதுக்கான சலான் டைரக்ட்டா பேங்க்ல இருந்து குடுத்திருப்பாங்க. அந்த சலான நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஃபைல் போட்டு நம்ம வந்து அதுல அந்த சலான் மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு வந்து மேஜரா நம்ம வந்து பண்ண வேண்டிய வொர்க். அட் த சேம் டைம்ஸ் இங்க நீங்க வந்து இருக்கக்கூடிய டிடக்ஷன் அட் நார்மல் ரேட்ன்னு இருக்கு இல்லையா? இந்த ரிப்போர்ட்ட நீங்க தனியா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிருங்க. ஓகே. தனியா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிருங்க. அகைன் நம்ம வந்து என்டர் பண்ணி கூட நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டீட்டெயிலிங் நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த இடத்துல ஒவ்வொரு பார்ட்டியும் தனித்தனியா கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த மந்த் நம்ம இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பேமெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த மந்த் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணது அப்படிங்கிறது டிடிஎஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம எப்ப அந்த எக்ஸ்பென்சஸ நம்ம புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின்டெயின் பண்ணணும். இது ஒவ்வொரு பார்ட்டி வைஸ் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த ரிஜிஸ்டர் நீங்க தனித்தனியா வந்து என்ன பண்ணணும், மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப டேலில இருந்து டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிடிஎஸ் வந்து நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, டேலில இருந்து டைரக்ட்டா நீங்க டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நான் நேத்தே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நம்ம வந்து என்எஸ்டிஎல்ல ஆத்தரைஸ் பண்ண அ ஃபெசிலிட்டேட்டர்ஸ் மூலமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க குடுக்குற ஒரு எக்ஸெல் சாம்பிள் ஃபார்மேட் எடுத்து, அதுல டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி, அத அவங்கள்ட்ட கொண்டு போய் குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணி குடுப்பாங்க. அதர்வைஸ் நீங்களே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்ன் பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு இந்த டாக்குமென்டேஷன் ஒர்க் வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இப்ப ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேல் பில் எல்லாம் குடுங்கன்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி நம்ம கேட்போம். ஓகேங்களா? அதே மாதிரி அ 20ஆம் தேதி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சம்மரி மட்டும் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். டிடிஎஸ்ங்கிறது அதாவது ஐடிசிங்கிறது ஆட்டோ டிடெக்ட் ஆயிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து டிடிஎஸ்ன்னு இருக்கும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணணுங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் பேங்க் மூலமா பேமெண்ட் பண்ண சலான்ஸ நீங்க வந்து செப்பரேட்டா நீங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு பார்ட்டிக்குமான அந்த எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணத இந்த அதாவது டிடிஎஸ் ஃபார்ம் 26Qல நீங்க வந்து எடுத்து பார்த்து, தனியா வந்து ரிப்போர்ட் மெயின்டெயின் பண்ணிக்கணும். அடுத்து இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேலில இருந்து டைரக்ட்டா நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இங்க வந்து ஒரு டூல் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து நம்ம வந்து ஆஃப்லைன் டூல் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டேலி டேட்டாவ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வேலிடேட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது. டேலி டேட்டாவ வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, FVU அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபைல் வேலிடேஷன் யுட்டிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இங்க நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 ஃபீல்ட் வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அதுல 3 ஃபீல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்ட்.
ஃபர்ஸ்ட் நம்ம டேலில இருந்து ஒரு ரிட்டர்ன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டியது. ரிட்டர்ன் ஃபார்ம் நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஃபார்ம நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து சலான் இன்புட் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்ம மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து டிடிஎஸ் பேமெண்ட் பண்றோம் இல்லையா? ஸோ ஆன்லைன் மூலமாவோ, இல்ல பேங்க் மூலமாவோ நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம். பேமெண்ட் பண்ணது நம்மளுடைய யூசர் கிரெடென்ஷியல்ல செப்பரேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டோர் ஆயிருக்கும். அத பர்ட்டிகுலரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அத சிஎஸ்ஐ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சலான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அத நம்ம தனியா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சிஎஸ்ஐ ஃபைல தனியா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மேப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டேலில இருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கடுத்து அந்த சலான்ல இருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இது 2ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டேலி வந்து செக் பண்ணும். இது 2யும் டேலி வேலிடேட் பண்ணும். சாரி டேலி இல்ல. இந்த யுட்டிலிட்டி வந்து வேலிடேட் பண்ணும். ஓகேங்களா? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்டையும், நேச்சர் ஆஃப் சலான் பேமெண்ட் ஒரிஜினலா பேமெண்ட் பண்ண சலானுடைய டேட்டாவையும் வேலிடேட் பண்ணிட்டு எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு செப்பரேட் ஃபோல்டர் நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்கலாம். எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா. அதர்வைஸ் வேலிடேட் பண்ணதுல எந்த எரரும் இல்ல. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்லோடுக்கான ஃபைல் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? அப்லோடுக்கான ஃபைல் ஜெனரேட் ஆகும். அந்த ஃபைல் ஜெனரேட் ஆகுறதுக்கான ஃபோல்டரையும் நம்ம ஒரே ஃபோல்டரா வைக்கலாம். எரருக்கானதும் சரி, அப்லோட் பண்றதுக்கான ஃபைலா இருந்தாலும் சரி, ஒரே ஃபோல்டர்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மெயின்டெயின் பண்ண முடியும். இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்றதுக்கான ஃபைல் அப்ப நம்ம பார்க்கும்போது ஃபார்ம் 27A அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஜெனரேட் பண்ணி தரும். இந்த எஃப்யூ இந்த டூலே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார்ம் 27A அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஜெனரேட் பண்ணி தரும். தென் நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைலையும் நம்மளுக்கு தனியா வந்து ஜெனரேட் பண்ணி தந்துரும். அந்த ஃபைல எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா நம்ம வந்து என்எஸ்டிஎல் அல்லது நியரஸ்ட்டா இருக்கக்கூடிய அ ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, சப்மிட் பண்ணிட்டு அக்னாலஜ்மென்ட் நம்பர் வாங்கிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்ப டேலில நம்ம வந்து ஒரு ஃபைல் நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட் எடுப்போம், ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட் எடுப்போம், டிடிஎஸ் ரிப்போர்ட் எடுப்போம், ஃபார்ம் 26Q அப்படிங்கிறத எடுப்போம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, சேவ் ரிட்டர்ன் எல்லாமே ஓகே. அந்த குவார்ட்டருக்கான எல்லாமே ஓகே அப்படின்னா, சேவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. இந்த சேவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது குடுக்கணும். இப்ப இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எரர் ஏதாவது இருக்கா? இல்ல இதுவே ஓகேயா? மேல இருக்கக்கூடிய அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அது எல்லாமே இர்ரெலவன்ட் ஆஃப் திஸ் டிடிஎஸ். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டூ யூ வாண்ட் டூ சேவ் வித்தவுட் ரீசால்விங் அப்படிங்கிறத அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகுது. இப்ப ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த சேவ்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா? இது இயர்லி நம்மளுக்கு வந்து ஒரு 4 ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க சேவ் ஆயிருக்கும். அடுத்து அகைன் நான் வந்து ஃபார்ம் 26Q எடுக்கிறேன். இங்க சேவ் ரிட்டர்ன் குடுத்தா தான். சேவ் ரிட்டர்ன் குடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல நம்மளுக்கு ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா மாத்திரும். அந்த சேவ் ரிட்டர்ன ஓவர் ரைட்ன்னு மாத்திரும். இப்ப எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத எடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணு ஹைலைட் ஆயிடும். சேவ் குடுத்தாலும் மட்டும் தான் இந்த ரிட்டர்ன் ஹைலைட் ஆகும். இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறத என்டர் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஓகேங்களா? இந்த பர்ட்டிகுலரா இந்த ரிட்டர்ன நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எஃப்ங்கிற ஃபோல்டர், டிடிஎஸ் அப்படிங்கிற அதான் எஃப்ங்கிற டிரைவ், டிடிஎஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதுல செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேலி ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர்ல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணணும். இப்ப அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் நான் வந்து ஃபைலோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் இங்க குடுத்துருக்கேன். தென் எந்த டேட்ல நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பிரிப்பேர் பண்றோம்ங்கிறது முக்கியம். ஆக்சுவலா 1 ஏப்ரல் டூ 30th ஜூன் இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி டேட்
30th ஜூன் நம்ம டேட் குடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஆஃப்டர் 30th ஜூன் டேட் இது குடுத்து தான் நம்ம வந்து இத நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்றேன். என்டர் பண்ணோம்னா டேலி கீழ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தருது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா வேலிடேட் தி எக்ஸ்போர்ட்டட் ஃபைல் த்ரூ தி என்எஸ்டிஎல் ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டி பிஃபோர் சப்மிட்டிங் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருது அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சோ இத நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்ட்டா நம்ம போயிட்டு என்எஸ்டிஎல்ல போய் குடுத்துறக்கூடாது. இத நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து FVU ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டி குடுத்து, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த யுட்டிலிட்டி ஃபைல் நம்ம யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர் நம்மளுக்கு டெவலப் பண்ணி தரக்கூடிய ஃபைல தான் நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இங்க தருது. ஓகே சார். இத அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அந்த ஃபைல நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? சோ ப்ரௌஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சிஎஸ்ஐ சலானையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் டேலியோடைய ஃபைல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, தனியா எடுக்குறோம். சோ இதுல நான் வந்து என்ன பண்றேன்னா, டிடிஎஸ் எஃப் டிரைவ், டிடிஎஸ் இந்த டிடிஎஸ் உள்ள வந்து டேலி ஃபைல் அப்ப நான் வந்து எடுத்திருக்கேன். இதுல இப்ப நம்ம வந்து ஜெனரேட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைல நான் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். tally.txt அப்படின்னு நான் வந்து சூஸ். சோ இங்க வந்து சலான் ஃபைல் நான் வந்து இம்போர்ட் பண்ணத நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஸ்டோர் பண்ணணும். நான் இது வந்து ஜஸ்ட் சாம்பிள்க்காக ஒரு சாம்பிள் டேட்டாவ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். சோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணல, சலான் இன்புட் ஃபைல் நான் குடுக்கல. பட் நீங்க ரியல் டைம்ல கண்டிப்பா சலான் இன்புட் டேட்டாவ நீங்க குடுக்கணும். இப்ப எரர் அண்ட் அப்லோட். ஏதாவது நம்ம வந்து வேலிடேஷன்ல எரர் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது ஃபார்ம் 27A ஜெனரேட் பண்ணணுமா அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த அப்லோட் அப்படிங்கிறத குடுத்துட்டு ப்ரௌஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். இதுல நான் வந்து அகைன் எனக்கு செப்பரேட் ஃபோல்டர்ல எந்த ஃபோல்டர்ல எனக்கு ஃபார்ம் 27A அதுக்கு அடுத்து நான் வந்து NSDLல குடுக்க வேண்டிய ஃபைல் எல்லாம் எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செப்பரேட் ஃபார்ம் வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணேன். ஃபார்ம் 27Aன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் வந்து குடுத்துறேன். சோ இப்ப என்ன 2 விஷயம் நடக்கலாம். இப்ப நான் குடுக்க போறது வேலிடேட். இதுல 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா எரர் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகலாம். அது வந்து ஃபார்ம் 27Aங்கிற ஃபோல்டர் எடுத்து பார்த்து நான் வந்து செக் பண்ணணும். என்னென்ன எரர்லாம் இருக்கு அப்படின்னு. 2வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, டைரக்ட்டா எரர் இல்ல அப்படின்னா எனக்கு ஃபார்ம் 27A எனக்கு கிடைக்கலாம். ஃபார்ம் 27A எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, டைரக்ட்டா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பென் டிரைவ்ல அந்த ஃபுல் டேட்டாவ நான் காப்பி பண்ணிக்கிறேன். 2வது அந்த ஃபார்ம நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து நானே சைன் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் சைன் பண்ணலாம். ஓகேங்களா? அங்க வொர்க் பண்ற யார் வேணாலும் சைன் பண்ணலாம். சைன் பண்ணிட்டு டைரக்ட்டா வந்து NSDLல போய் குடுத்துற வேண்டியது தான். இப்ப நான் வேலிடேட் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். இப்ப வேலிடேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னாவே கண்டிப்பா ப்ராப்பரா வேலிடேட் ஆகுது அப்படின்னு வந்துரும். இப்ப வேலிடேஷன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருது? ஃபைல் வேலிடேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருது. ஓகேங்களா? ஃபைல் வேலிடேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இதுல நம்மளுக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் சப்மிட் டாட் FVU ஃபைல். டாட் FVU ஃபைல பென் டிரைவ்லயோ அல்லது சிடிலயோ நீங்க வந்து என்ன பண்ணணும்? காப்பி பண்ணி வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. காப்பி பண்ணி வச்சுக்கிருங்க. தென் பிசிக்கலா ஃபார்ம் 27A அப்படிங்கிறது வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். ஐ மீன் அது வந்து பிடிஎஃப் ஒண்ணு ஜெனரேட் ஆயிருக்கும். அத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அத டின் ஃபெசிலிட்டேட்டர் சென்டர்ல போயிட்டு என்ன பண்ணுங்க? சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துடுறாங்க. இது அப்படியே நான் வந்து ஓகே அப்படின்னு குடுத்துடுறேன். அகைன் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் ஃபைலிங் நம்ம இங்க போய் குடுக்குறோம். அவங்க எல்லாமே சப்மிட் பண்ணி குடுத்துட்டாங்க அப்படின்னா, டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஃபைல் பண்ணி முடிச்சோனே, இந்த இன்ஃபர்மேஷன நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரா ஆ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சாங்கிறத பார்க்கிறதுக்கு இந்த வெப்சைட் இங்க இருந்து பார்த்துக்கிருங்க. இத நோட் பண்ணிக்கிருங்க. https://tin.nsdl.com அப்படி இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்து போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் உடைய ப்ராசஸ் என்ன? 2டே விஷயம் தான். டிஃபால்ட் ஃபைலா இருக்கா? நார்மல் ஃபைலா இருக்கா? அப்படிங்கிறது தான். டிஃபால்ட் ஃபைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லேட்டா ஃபைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு பேரு டிஃபால்ட் ஃபைல். ஓகேங்களா? சோ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதுக்கு நம்ம திரும்ப அதை எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதுக்கான சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா நம்ம பண்ணிட்டோம். அப்படி ஆன் டைம் நம்ம ஃபைல் பண்றோம்னா பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேன்னு குடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். இத அப்படியே நான் குளோஸ் பண்றேன்.
இப்ப நான் டைரக்ட்டா என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பென் டிரைவ் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிருச்சா? இப்ப இதுல இந்த ஃபார்ம் 27A வந்து எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிருது. ஸோ அத நான் வந்து என்ன பண்றேன், பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எந்த குவார்ட்டருக்காக நம்ம பிரிப்பேர் பண்ணது அப்படிங்கிறத பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த இந்த ஃபோல்டர் அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், பென் டிரைவ்ல காப்பி பண்ணலாம். இப்ப நீங்க இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இதுதான் அந்த யுட்டிலிட்டி ஃபைல் நம்ம ஜெனரேட் பண்ணி குடுத்த ஃபார்ம். ஓகேங்களா? யுட்டிலிட்டி ஃபைல் ஜெனரேட் பண்ண 27A அப்படிங்கிற ஃபார்ம். ஓகேங்களா? இத நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதுல ப்ராப்பரா கீழ சைன் பண்ணிட்டு, அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? நம்ம இப்ப ஜெனரேட் பண்ண ஃபைல். அத நம்ம டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பென் டிரைவ்ல இந்த ஃபோல்டர அதாவது இந்த ஃபார்ம் 27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா? அப்படியே காப்பி பண்ணி பென் டிரைவ்ல போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்துற வேண்டியது தான். ஆக்சுவலா அதுல வந்து ஒரு ஃபைல் தான் அவங்க வந்து அப்லோட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இந்த .fuன்னு இருக்கு இல்லையா? இதத்தான் அவங்க வந்து அப்லோட் பண்ண போறாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். அவங்க வந்து ஏதாவது எரர் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே செக் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா, டோட்டலா நம்ம கொண்டு போய் குடுத்துட்டு, இது பண்ண முடியும். ஸோ இது ஜெனரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மேஜரா கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் யுட்டிலிட்டி ஃபைல் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறது தான். அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டிடிஎஸ் டிபார்ட்மென்ட்ல குடுத்துருக்காங்க. அந்த ஆஃப்லைன் டூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து டேலி இல்லாம, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 26Q நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆஃப்லைன் டூல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 24Q அப்படிங்கிறத குடுத்துட்டு, இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம், மேனுவலா கூட நீங்க டீட்டெயில்ஸ வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ டேலி நம்மட்ட இல்ல சார். ஆனா ஒரு கிளையன்ட் வந்து எனக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னென்ன சலான் டீட்டெயில்ஸ் நீங்க வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அ அ கேட்டு வாங்கிறோம். இல்லன்னா சாம்பிள் எக்ஸெல் ஃபைலும் இதுக்கு இருக்கு. அந்த சாம்பிள் எக்ஸெல் ஃபைல அவங்கள்ட்ட குடுத்துட்டு இத ஃபில் பண்ணி தாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லிர்றோம். அத அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ நம்ம வந்து இந்த அ டூல்ல ஓகேங்களா? இந்த ஆஃப்லைன் டூல்ல நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து என்டர் பண்ணலாம். இது ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியே நம்மளுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் முடிச்சுக்கிறோம். ஒரு கிளையன்ட்க்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறோம். நாளைக்கு வந்துட்டு இத சேவ் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு திரும்ப வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இத ஓப்பன் பண்ணி, அதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? பழச ஓப்பன் பண்ணிட்டு, அத நம்ம வந்து திரும்ப ஃபீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் வந்து என்ன அப்டின்னா, இதுல மெயினா வந்து இந்த 3 டேப் தான். ஃபார்ம், சலானு, அனெக்ஸர். இந்த 3 டேப்பையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ப்ராப்பரா நம்ம வந்து இந்த ஃபார்ம் 26Qக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டீம்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, ராதாகிருஷ்ணன் சார் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து என்ன அப்டின்னா, என்டையர்லி டிஃபரெண்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு டேலிய தாண்டி நம்ம வந்து டோட்டலா நம்ம இந்த ஆஃப்லைன் டூல்ல தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து டாக்குமெண்டேஷன் என்னென்ன இருக்கும். தென் அ எந்த மாதிரியான வெப்சைட்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அ ஒருவேளை நீங்க நம்ம டீம்ல சூர்யா நீங்க கூட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளா நம்ம வந்து பிளான் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 29ஆம் தேதி இந்த பிளான் அப்படிங்கிறது நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த செஷன்ல நம்மளுடைய டீம பேஸ் பண்ணியே கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செஷன்ஸ் நம்ம வந்து ஓகேங்களா சார்?